உலகெங்கிலும் இருக்கும் புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகிறது? 2025 பூக்கள் கொண்டு வந்து தரப்போகிறதா? புன்னகை தரப்போகிறதா? வண்டி வாங்குவோமா? இங்கனக்குள்ளேயே தொழில் பண்ணலாமா? இல்லை துபாய் போய் பொழைச்சிக்கலாமா? ஏன்னா ஊருக்குள்ளே நம்மகிட்டே ஒரு 7.5 வந்து ஒம்பளுத்துட்டே இருக்கு. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பல கஷ்டங்கள், அந்த மாதிரி சொல்ல முடியாத வேதனைகள், இல்வாழ்க்கையில் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதுவாக நடந்துருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்னா, அந்த சனி பகவான் வந்து எங்கே வருகிறார்னா 4ஆம் வீட்டிற்கு, உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். தடுக்க ஆளே கிடையாது. 5ஆம் வீடுங்கிறது சொத்து. சார் நான் ஒரு இடம் வாங்கலான்னு போனேன் சார் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டே இருப்பார், பிஸி ஆக்கிட்டே இருப்பார். ஐயோ உட்கார நேரம் இல்லை சனி, மிஸ்டர் சனி விடுன்னு சொல்ல முடியாது, நமக்கு பிஸ்னஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி மாட்டிப்பீங்க. ஸோ சனி இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். அதான் பிரச்சனை. 5ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து விட்டார், அருள் தரப்போகிறார். சொத்து வேணுமா? என்ன வேணும்? குழந்தை வேணுமா? இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலப்புலன்கள், சொத்து, வண்டி, வாகனம் எல்லாம் சேரும். முதல் முயற்சியை சனி வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே இல்லை நகைகளெல்லாம் இந்தா வச்சுக்கோ சாப்பிடு, நகை கொடுப்பார், வீடு கொடுப்பார், வண்டி கொடுப்பார், சாப்பிடு, ஜாலியாரு. இந்த வருடம் ஃபுல்லாக ஜாலியாக வச்சுப்பார் சனி பகவான். அதே நேரத்திலே குரு பகவான் 2 குடையவர் 8இல் மறைகிறார். பெரிய சொத்து வந்து சேர்ந்துருச்சு சார், ஒரு ஆக்ட் ப்ராப்பர்ட்டி சார், ஒரு ஏலத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எனக்கு வந்து கிடச்சிருச்சு, எனக்கு இது மாதிரி கிடச்சுன்னா நான் வந்து பார்த்தோன்னா பெரும் புகழ் அடைஞ்சிட்டு நிறையா சொத்து சேர்ந்துருச்சு. ஆனால் ரன்னிங் மணி, ஒரு டோர் வாங்கணும், ஒரு அட்வான்ஸ் வேணும், ஒரு 10,000 ரூபா இருக்காது. ஒரு டோர் வைக்கணும், ஒரு அட்வான்ஸ் வேணும், 10,000 ரூபா வேணும், இருக்காது. ஆனால் நமக்கு வந்து சொத்து பார்த்திங்கன்னா பெரிய சொத்து வந்து சேரும். அப்போ இப்படி தான் உங்களோட நிலைமை. 2 குடையவன் 8இல் மறைவதால், தனாதிபதி மறைவதால் என்ன ஏற்படுகிறதுனா ரன்னிங் மணிங்கிறது இருக்காது சார். சில பேருக்கு ரன்னிங் மணி இருக்கும், ரன்னிங்லேயே ஓடும், ஒன்று கூட கையில் நிற்காது. ஆனால் உங்களுக்கு கையில் நிற்கும், ஆனால் ரன்னிங் மணி இருக்காது. இதுதான் வித்தியாசம். இந்த வருடம் நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக உருவாக போகிறீர்கள். 4ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார். விருச்சிக ராசிக்காரர்களால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இந்த ஒரு விஷயந்தான் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. பெயர் கெடும், உங்களுக்கும் யாருக்கும் சம்பந்தம்னு சொல்லிடுவாங்க. இப்போ யாராவது உங்களுக்கு ஹாய்னு அனுப்பிச்சாங்கன்னா, ஐயோ வணக்கம் சாமி நீ போப்பா அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிடுங்க. ஸோ ஏன் அப்படின்னா, பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில், ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் இந்த ராகுலாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா தாங்கவே முடியாது சார். ராகுவை எதிர்த்து ஜெயித்தவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், ராகுவை ஜெயித்தவங்க யாருமே கிடையாது. 4ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவானால் தாயாருக்கு ஆபத்துகள் போன்றவை உண்டாகும். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு வந்து பெயர் கெடும். பெயர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, உங்கள் நிலைத்தன்மை மேலே, உங்களுடைய நியாயத்தின் மேலே, உங்களுடைய உண்மை மேலே, சத்தியத்தின் மேலே, உங்களோட கற்பு மேலே எல்லாம் பிரச்சனை வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக நண்பர்களுடன் பழகுங்கள். யாராக இருந்தாலும் சரி. எங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி, எங்களுடைய தம்பி மாதிரி, ஒரு தம்பி மாதிரியும் வேணாம், யாரும் வேண்டாம். ஸோ அதுதான் பிரச்சனை. நீங்கள் யார் கூடயும் பழகாமல் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5, 6, 7 பார்க்குறாரு. குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்களும் உங்கள் கணவர் ஜாலியாக ஊட்டி, கொடைக்கானல்னு அப்படியே ஜாலியாக சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் போய் உங்கள் குடும்பத்தை அப்படியே ஜாலியாக வச்சுருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த வருடம் முழுக்க ரொமான்டிக் இயர்னு சொல்லக்கூடியது வருடம் இதுதான். ரொமான்ஸ்னால் அப்படி ரொமான்ஸு, அவ்வளோ ஜாலியாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்த்து விட்டார். எங்கள் தொழிலில் எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்டுக்கு உட்கார நேரம் இல்லை சார், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி பிஸியாக அறிவிங்க. ஒரே ஒரு விஷயம், கிட்னி ஸ்டோன் வரும், பெருங்குடல் பிரச்சனைகள் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். இதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்கும் சார். சொல்ல ஹாப்பியாக இருக்குது சார், இன்னும் நிறையா சொல்லுங்கள் சார். ஆசை தான், டைம் இல்லை. கீழே போய்ட்டுருக்கு, இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுக்கான பலன்களை நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, உங்களுக்கான ஜாதகங்கள் பார்த்து தருகிறோம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ரீமடம். அதிலே விஷ்ணுமாயா சாத்தன் இங்கே மட்டும்தான் இருக்கார் தமிழ்நாட்டில். அவருக்கு தினசரி வேள்விகளும் ஹோமங்களும் நடக்கிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள், பலன் பெறுங்கள், அருள்வாக்கு கேட்டு பெறுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.